ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஹேப் அண்ட் நான் உங்கள் எஸ்பிஆர். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா, லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 3432 கவுண்ட் பார்ட்டிஷன்ஸ் வித் ஈவன் சம் டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராப்ளமில் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரே கொடுத்துருக்காங்க அண்ட் இதை வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணணுன்னா, நம்ம அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் சப்பரே அண்ட் தென் ரைட் சப்பரேன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்டி சப்பரேஸை இருக்கணும். அதாவது ரெண்டு சப்பரேலையுமே அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். ரெண்டுமே எம்டியாக இருந்துடக்கூடாது. அண்ட் இதில் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் a number of partitions where the difference between sum of left and right subarray is even. இந்த அரேவை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு சப்பரே கிடைக்கும், லெஃப்ட் சப்பரே அண்ட் தென் ரைட் சப்பரே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சப்பரே இருக்கா. இப்போது லெஃப்ட் சப்பரேயோட சம்மை டோட்டல் சம்மை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ இதில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, 10 அண்ட் தென் 10 + 10 20. அந்த ரைட் சைடில் என்ன இருக்குது, 3 7 அண்ட் 6. இதோடைய டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 16 வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, 4 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போனா இந்த பார்ட்டிஷனை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி எவ்வளோ வேலிடான பார்ட்டிஷன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம இங்கே அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ். ஓகேவா? அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த சம் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் வந்தாலும் நம்ம அதை ஒமிட் பண்ணிடுவோம். நம்ம ஜஸ்ட் அந்த வேல்யூ ஆடாக இருக்கா இல்லை ஈவனாக இருக்கான்னு தான் பார்ப்போம். ஆடாக இருந்தால் நம்ம அதை கவுண்ட் பண்ண மாட்டோம், ஈவனாக இருந்தால் நம்ம அதை கவுண்ட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸை பார்த்திங்க அப்படின்னா, அரேவுடைய லென்த்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தர இன்புட் அரே அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸாவது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு எட்ஜ் கேஸ், ஒன்று அரே எம்டியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லைன்னா அரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சா என்ன பண்ணுறது. இந்த ரெண்டு எட்ஜ் கேஸுமே நம்ம வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக நமக்கு இப்போது ஒரு அரே கொடுத்துறாங்க. இதை நம்ம ரெண்டு ஆஃபாக பிரிக்கணும், லெஃப்ட் அண்ட் தென் ரைட். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அரே இருக்குது. இப்போது ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் வச்சுட்டு இது என்னோடய லெஃப்ட் அரேவாகவும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்னோடய ரைட் அரேவாகவும் நான் கன்சிடர் பண்ணலாமா? இது என்னோடய லெஃப்ட் அரே, இது என்னோடய ரைட் அரே. இப்படி ஒரு பார்ட்டிஷன் நம்ம பண்ணலாம். அண்ட் தென் இன்னொன்று என்ன, இதே மாதிரி ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 10 அண்ட் தென் செகண்ட் எலமெண்ட் 10 இது லெஃப்டாகவும் அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னோடைய ரைட் அரேவாகவும் இருக்குமா? ஸோ இது ஒரு செட் ஆஃப் அரே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரி பார்ட்டிஷன் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் லெஃப்ட் அரேயில் அண்ட் தென் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 7 அண்ட் 6 இது ரைட் சைடு அரே. இப்படி ஒரு பார்ட்டிஷன் நம்ம பண்ணலாமா? இப்போ 7 அண்ட் தென் ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ் 6 தவிர மீதி எல்லாமே லெஃப்ட் சைடு அரேவாகவும், 6 மட்டும் ரைட் சைடு அரேவாகும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணலாமா? ஸோ இந்த அரேயில் டோட்டலாகவே இவ்வளோ தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்மளால் இதை பார்ட்டிஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ பார்ட்டிஷன் இருக்குது, 1 2 3 4 4 பார்ட்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கிற எல்லா இன்புட்டையுமே நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். அண்ட் இதை பார்ட்டிஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையுமே நம்ம ஒரே ஒரு ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக பண்ணுவோம். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டு அரே இங்கே இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10 மட்டும் என்னுடைய அரேயில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு அரேவோடைய சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மட்டும்தான் வரும். அதே ரைட் சைடு அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா 26 இருக்கா. ஸோ லெஃப்ட் சைட் சப்பரேவுடைய சம்மை கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் ரைட் சைட் சப்பரேவுடைய சம்மையும் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதோடைய டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வேல்யூ கிடைக்குமா? இந்த டிஃப்ரென்ஸ் வெதர் இட் இஸ் ஆட் ஆர் ஈவன், இதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம பர்சன்டைல் பை 2 போட்டோம் அப்படின்னா அது ஈக்குவல்ஸ் டு 0 இருந்துச்சுன்னா நமக்கு அது ஈவனாக வந்துடும். அதே நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட் வேல்யூவாக வரும். ஓகேவா?
இந்த ஆட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஈவன் வேல்யூஸை மட்டும்தான் நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் இதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த அரே வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணுறோமா? ஸோ தட் இஸ் இந்த அரேவை வந்துட்டு நான் ஃபஸ்ட் எலமெண்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஒன் டைம் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ட்ராவல்ஸிங்க்கு மட்டும் ஆகக்கூடிய என்னோடய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது O of n-ஆக இருக்கும். ஜஸ்ட் இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் தென் இப்போது ஒவ்வொரு ட்ராவல்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த லெஃப்ட் சப்பரேயோடைய சம் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ரைட் சப்பரேயோடைய சம் கண்டுபிடிக்கணுமா? இதுக்கு வந்துட்டு நம்ம திரும்ப அதை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சம் ஆஃப் ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணாலுமே அதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே O of n-ல தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா அது வந்துட்டு நெஸ்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெஸ்டடாக இருந்து அதில் இன்னொரு லூப் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n ஸ்கொயராக இருக்கும் ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இன்னுமே ஆப்டிமைஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதே சொல்யூஷனை நம்மளால் O of n-ல வந்துட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்ட்டிஷன் பண்ணோம்ல, இந்த பார்ட்டிஷனில் இங்கே ஒரு பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு கிவன் அரே கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் லெஃப்ட் சப் அரேவாக வச்சுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸை நம்ம ரைட் சப் அரேவாக வச்சுக்குவோம். அண்ட் தென் இதுக்கான சம் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம். அதை இப்போதைக்கு விட்டுருங்க. இப்போ இந்த பேட்டர்ன் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடு சப் அரேவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ரைட் சைடு சப் அரேவை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்தால் ஸோ இங்கே வந்து நான் 2 எலமெண்ட்டாக மாற்றிட்டேன். அண்ட் தென் 10 வந்துட்டு இப்போது இங்கே லெஃப்ட்டு கூட ஆட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரைட்டில் இருந்த 10 அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது லெஃப்ட்டு கூட வந்துட்டு ஜாயின் ஆகிடுச்சு. அடுத்த ட்ராவல்ஸிங்கில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்த பார்ட்டிஷன் அப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஜாயின் ஆகிடுச்சு. அண்ட் தென் ரைட் சைடில் ஒரு எலமெண்ட் வந்து கம்மி ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது வந்துட்டு லெஃப்ட்டு கூட ஜாயின் ஆகிரும். 6 மட்டும் தான் ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் எல்லா எலமெண்ட்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்டாக கம்மியாகி கடைசியில் சிங்கிள் எலமெண்ட்டுக்கு வந்துருச்சா? ஸோ வாட் இஃப் நமக்கு ஆல்ரெடி இந்த டோட்டல் சம்மை வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இனிஷியலாக இங்கே வந்துட்டு 10 இருக்குது, 26 கரெக்டாக. இப்போது ஒரு எலமெண்ட்டை இப்போ 10 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு நான் லெஃப்ட் சைடில் ஜாயின் ஆகிறேன். அப்போது இங்கே வந்துட்டு நான் 10 வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், 20 ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணணும்? ரைட் சைடில் ஒரு எலமெண்ட் வந்து கம்மியாகுதா? அப்போது 10 வந்துட்டு நான் இங்கேருந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ அது 16 ஆயிரும். ஸோ இதையே நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் 10, 26 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2016 அப்படின்னு வந்து மாறி இருக்கும். ஸோ அடுத்த பார்ட்டிஷன் பாருங்கள். இப்போ 3 எலமெண்ட் இருக்கா? ஸோ இப்போ பாயிண்டர் இங்கே இருக்குது. இந்த 3 வந்துட்டு இப்போ நான் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ண போகிறேன். 23 ஆயிடுச்சு. இதே 3 நான் ரைட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். 13. ஸோ 23, 13 இதை வந்துட்டு இங்கே கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி 7. ஸோ இந்த 7ஐயுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் 7 வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அப்போ இது 30. அண்ட் தென் ரைட் சைடில் இதே 7 நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போது இது வந்துட்டு 6. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக போக முடியாது. இந்த 6ஐயுமே நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு 36 ஆயிரும். அண்ட் தென் 6 அப்படிங்கிறது 0 ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நான் எம்டியாக இருக்கணுங்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டை இதை வந்துட்டு மீறுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி லாஸ்ட் எலமெண்ட் -1 லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம இந்த சம் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் சம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணிடுறோம். இல்லை லெஃப்ட் சைட் சம்மை வந்துட்டு நம்ம 0ன்னு கூட வச்சுட்டு ரைட் சைட் சம்மை வந்துட்டு நம்ம சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தோடைய டோட்டல் சம் என்ன? 36 இப்படி வச்சுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது.
அண்ட் தென் ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் எலமெண்ட் 10. அப்போ 10 அப்படின்னு வரும்போது லெஃப்ட் சைடில் அதை ஆட் பண்ணுறேன், ரைட் சைடில் அதை வந்துட்டு மைனஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு சம் கிடச்சிருச்சா? இப்போ இந்த சம்முக்கான டிஃப்ரென்ஸ் அது வந்துட்டு கான்ஸ்டன்ட் டைம் ஆப்ரேஷன் தான். நம்ம மைனஸ் பண்ணுறோம், அது ஆட் ஆர் ஈவனான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோமா, அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு 10 கிட்ட நம்ம போகிறோம். அப்போவுமே இதே மாதிரி தான் வந்துட்டு இதே ப்ராசஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆப்டிமலான சொல்யூஷன் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான கோடிங் பார்ட் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நமக்கான வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு அவுட்புட் வேரியபிள் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதுக்கான வேரியபிள் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அண்ட் தென் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதும் இதே நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் தான். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சப் அரே அண்ட் தென் ரைட் சைடு சப் அரேயோடைய சம் மட்டும் நமக்கு தேவைப்படுமா? ஸோ அதுக்கு லெஃப்ட் சம் ஈக்குவல்ஸ் டு 0 அண்ட் தென் ரைட் சம் ஈக்குவல்ஸ் டு அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் அரேவோடைய சம்முமே எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் நம்ஸ் இதான நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் லெஃப்ட்டு 0 வச்சுட்டு அண்ட் தென் ரைட்டு 36னு டோட்டல் அரே சம்மை வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ண லெஃப்ட் சைடில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ரைட் சைட் சம்மில் எலமெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வருவோம். ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ட்ராவல்ஸிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I in range of len of nums minus 1 லெஃப்ட் சைட் சம்மில் அந்த எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். nums of I ப்ளஸ் ஈக்குவல்ஸ் லெஃப்ட் சைட் சம் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு nums of I. லெஃப்ட் சைடு அரேயில் அந்த எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் ரைட் சைட் சம்மில் எலமெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ லெஃப்ட் சம் மைனஸ் ரைட் சம். ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கா, இந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு நான் செக் பண்ண போகிறேன். இந்த டிஃப்ரென்ஸ் ஆட் வேல்யூவா ஈவன் வேல்யூவான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த டிஃப்ரென்ஸ் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் the difference percentage 2 equals to 0, அதாவது இது ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸை வந்துட்டு நான் ஒரு நம்பர் வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அக்செப்டட் அண்ட் தென் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேர்ன்ஹப்க்கு. இதே மாதிரி ரீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், டிஎஸ்ஏ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா லேர்ன்ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் எவ்ரி ஒன்.